வாழ்க்கைக்கு பயிற்சி தருவதுதான் கல்வி. மனிதன் வாழ்வை நல்வழிப்படுத்தி அறிவை புகட்ட கல்வியின் முக்கியத்துவம் தவிர்க்க முடியாதது. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்குவாங்க, ரூபா இருந்தா புடுங்கிக்குவாங்க. ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. இதுதான் நெசம். நம்மளுடைய கல்வியை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கவே முடியாது. அது ஒரு நிகரில்லா சொத்து. இங்க கல்வி அப்படின்னா வெறும் 10 பக்கத்தை மனப்பாடம் செஞ்சு விதிய பேப்பர்ல எழுதுறதா தான் இருக்கு. ஆனா உண்மையில கல்விங்கிறது மனசு அப்புறம் மூலங்கிற ரெண்டுக்கும் வேலை கொடுக்கற ஒரு விஷயம். அதே மாதிரி கல்விங்கிறது வெறும் 3 எழுத்து தான். ஆனா மனிதர்களோட தலையெழுத்த மாத்திர ஒரு எழுத்தும் அதுதான். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி திறமை இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் திறமைய வளர்த்துக்க ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பு தான் கல்வி. இளமை காலத்தில் கல்வியை புறக்கணித்தவன் எதிர்கால வாழ்வை இழந்தவன் ஆகிறான். ஆனா இன்றைய கல்விங்கிறது வெறும் புத்தகத்தை படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. சமூகத்தை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத கத்துக் கொடுக்க மறந்துட்டாங்க. படித்ததை பிரதிபலிக்காமல் படித்துக்கொண்டே இருப்பது ஜீரணிக்காமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பதை போன்றது அப்படின்னு எட்மண்ட் பர்க் கூட சொல்லியிருக்காரு. அதனால படிக்கிறத வாழ்க்கையில பயன்படுத்துங்க. கல்வியோட பெரிய நோக்கம் அறிவு அல்ல, செயல். கல்வியோட வேர்கள் கசப்பாதான் இருக்கும், ஆனா அது தரக்கூடிய பழம் இனிப்பா இருக்கும். ரொம்ப இனிப்பு நிறைஞ்ச ஒரு விஷயமா அது நம்ம வாழ்க்கையில இருக்கும். கல்விங்கிற பெயர்ல வெறும் புத்தகத்துல புதஞ்சிராதீங்க. கொஞ்சம் இந்த உலகத்தையும் சுத்தி பாருங்க. உங்களோட கல்வி மூலமா இந்த உலகத்தை மெருகேத்துங்க. ஞானம் வயதிலிருந்து கிடைப்பதல்ல, கல்வி மற்றும் கற்றலிலிருந்தே வருகிறது. அதனால அறிவை மேலும் மேலும் கூர்மையாக்கிக் கொள்ள பயன்படும் கருவியான கல்வியை பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லுங்கள் அப்படின்னு ஆசிரியர் இந்த புத்தகத்தின் மூலமா சொல்லியிருக்காரு. பொது அறிவோட ஆற்றலை எப்பவும் குறைச்சு மதிப்பிடாதீங்கிறது தான் கடைசி ஒரு சில பக்கங்கள்ல நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. பொது அறிவின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒருவனுக்கு அறிவு இருந்தும் ஆற்றல் இல்லை எனில் அவன் வாழ்வு சிறக்காது. ஞானம் வர்றதுக்கு 10 டிகிரி படிக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஜென்ரலா கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ், காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். அந்த பொது அறிவை வாழ்க்கை நடைமுறையில பயன்படுத்த தெரிஞ்சாலே அதுவே ஞானம்ங்கிறது உங்களுக்கு உதிக்கும். அதனால பொது அறிவை பயன்படுத்த கத்துக்கோங்க. தனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு தெரியாததை தெரியாதுன்னு தெரிஞ்சிருக்கிறது தான் அறிவு. பட்டால் தான் அறிவு வரும், கெட்டால் தான் தெளிவு வரும். அறிவும் தெளிவும் வந்த பிறகு ஞானம் பிறக்கும். அதுவே உங்களை வெற்றிக்கும் அழைத்து செல்லும். அதனால பொது அறிவோட ஆற்றலை ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. அனுபவம் இல்லாத அறிவு அரை கலைஞனை உருவாக்கும். பொது அறிவில்லாத கல்வியை விட கல்வி இல்லாத பொது அறிவானது 1000 மடங்கு சிறந்தது அப்படின்னு ராபர்ட் கிரீன் இங்கர்சால் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதனால பொது அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை மட்டும்தான் பேசணுங்கிறது அறிவு. அதை எப்போ எப்படி எங்க பேசணுங்கிறது தான் ஞானம். அதை தான் நம்ம கத்துக்கணும். பகுத்தறிவும் பொது அறிவும் 2 சொத்து மாதிரி நமக்கு. அதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். இந்த புத்தகத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள், இந்த மொத்த புக்குமே நமக்கு ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய குணநலன்கள். நம்மளோட மனசு தூய்மையா இருக்கிறப்ப நம்மளோட எண்ணங்களும் தூய்மையா இருக்கும். அதுவே நம்மள வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். எண்ணங்கள்ல தாழ்வு மனப்பான்மையால திறமைக்கு தடை போடாதீங்க. அது மட்டும் இல்ல, கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை வாழ்க்கையில பயன்படுத்துறது அதை விட முக்கியம். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எல்லைய அமைச்சு வாழ்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எல்லைக்குள்ளாரையே ஒருபோதும் வாழ்க்கைய அமைச்சிடாதீங்க. இந்த புத்தகம் இன்னொரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துது. அது என்னன்னா, நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர்கள், நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளர்கள். இந்த மந்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஜெயிக்கலாம். பொதுவா வெற்றி பாதையை தேடுறதுக்கும் வெற்றி பாதை வரும் வரை காத்திருக்கவும் மட்டும்தான் புத்தகங்கள் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய நற்பண்புகள் மூலமா நம்மளுக்கான வெற்றி பாதைய நம்மளே உருவாக்கிக்க முடியும். அதுக்கான எல்லா யுக்திகளையும் இந்த புக்கின் வழியா நமக்கு ஆசிரியர் ஷிவ் கேரா எடுத்துரைக்கிறாரு. நிச்சயமா ஷிவ் கேர் எழுதின இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அட் த மொமெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு புக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான புக்கோட உங்க எல்லாரையும் வந்து அடுத்ததா நான் சந்திக்கிறேன். Until then, stay tuned.